ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 34. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ஹ்ரீம். தேவியின் ரூபம் சிவசக்தி ஞானைஸ்வர்ய பராசக்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை: தங்கம் அல்லது செப்பு தகட்டில் யந்திரம் செய்து கொள்ள வேண்டும். சந்தனத்திலோ மஞ்சளிலோ குங்குமத்திலோ கரைத்து யந்திரம் வரைந்து பலகையிலோ தாம்பாலத்திலோ செய்து கொள்ளலாம். நாள்தோறும் 1008 முறை 44 தினங்கள் அல்லது 1000 முறை 45 தினங்கள் ஜபம் செய்து வர வேண்டும். கிழக்கு முகமாக அமர்ந்து ஜபம் செய்யலாம். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் தேவியின் திருவுருவ படத்திற்கோ விளக்கிற்கோ யந்திரத்திற்கோ குங்குமத்தினால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனம்: வெண்பொங்கல், தேன், தேங்காய், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: ஐயப்பாடுகள் நீங்கும், புத்தி கூர்மை ஏற்படும், நீரழிவு, கீழ்வாய்வு போன்ற பிணிகள் நீங்கும். கூறப்பட்ட பலன்களில் எதை உத்தேசித்து ஜபம் செய்ய தொடங்குகிறோமோ அதற்கு நல்ல பலன் கிட்டும். காரியம் செய்ய துவங்குவதற்கு தடையாக உள்ள மனக்குழப்பங்கள் நீங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட எந்தவித பிணிகளாக இருந்தாலும் அவை நிவாரணம் பெறும். ஸ்லோகம். ஷரீரம் த்வம் ஷம்போஹோ சசிமிஹிர வக்ஷோருஹயுகம் தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானமனகம் அதசேஷ சேஷீத்யயமுபய சாதாரணதயா ஸ்திதசம்பந்தோவாம் சமரச பரானந்த பரயோஹோ. அர்த்தம்: பகவதி பேராளுமை, வீரியம், புகழ், சீர், ஞானம், விஞ்ஞானம் என்ற 6 குணங்கள் உள்ளவளே. த்வம் நீ சசி மிகிர வக்ஷோருஹயுகம் சந்திரனையும் சூரியனையும் 2 ஸ்தனங்களாக கொண்ட ஷம்போ ஷரீரம் சிவனது உடல், அனகம் குறை ஏதுமில்லாத நவாத்மானம் பவாத்மானம் 9 வியூகங்களை வடிவமாக கொண்ட உலகின் தோற்றுவாயான சிவனை தவ ஆத்மானம் மன்யே உனது ஆத்மாவென கருதுகிறேன். வாம் உங்களிடையே சேஷகா சேஷீதி உடைமை உடைமையாளன் என்ற சம்பந்தகா தொடர்பு சம்பந்தகா தொடர்பு உபய சாதாரண தயாஸ்திதகா இருவருக்கும் பொதுவாக அமைந்துள்ளது. கருத்துரை: ஹே பகவதி ஜெகதம்பா, ஆனந்த பைரவியான நீ ஆனந்த பைரவனான பரமசிவனுக்கு சரீரமாக காணப்படுகிறாய். அந்த ஆனந்த பைரவனின் உருவமும் உன் உருவமாக காணப்படும். ஆகவே யோசித்து பார்த்தால் உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள சேஷ சேஷி பாவம், ஒருவர் சரீரமாகவும் மற்றொருவர் ஆன்மாவாகவும் இருத்தல் சமமே என்று தோன்றுகிறது.